எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் டயல் 100க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம எல்லாருமே பார்த்திருப்போம், கல்யாணம்னு வந்துட்டா கணவனோட வயசு மனைவியோட வயசை விட அதிகமாக தான் இருக்கும். கல்யாண சட்டப்படி பொண்ணுக்கு குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். அதே மாதிரி பையனுக்கு 21 வயசு இருக்கணும். சாதாரணமா பார்த்தா 2ல இருந்து 5 வயசு வித்தியாசம் இருக்கும். அதிகபட்சமா 10 வயசு கூட வித்தியாசம் இருக்கும். அதே கணவனுக்கும் மனைவிக்கும் 35 வயசு வித்தியாசம் இருந்தா அது எப்படி இருக்கும்னு யோசிங்க. கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல? இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ் அந்த மாதிரி விசித்திரமான ஒண்ணுதான். என்னங்க? நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இல்ல, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வா, வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா? இவங்க உங்களோட மனைவியா? ஏன் சார்? வயசு என்ன? வயசான மாதிரி இருக்கும், ஆனா 56 தான். நான் உங்களோட வயசை கேட்கல, இவங்க வயசை கேட்டேன். இவளுக்கா 21. எப்பத்துல இருந்து காணோம்? காலையில 7 மணிக்கு போனா இப்ப 8:30 மணி ஆகுது. 1.5 மணி நேரமா காணோம். 1.5 மணி நேரம் தானா? எதுக்காக இப்படி போலீஸ் டைம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க? வீட்டுக்கு போங்க, அவங்களே வந்துருவாங்க. அட, நான் சொல்றேன்ல, அவ வந்து சொல்றத கேளுங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னா 24 மணி நேரத்துக்கு மேல ஆகணும். 24 மணி நேரமா? 24 மணி நேரம் நான் எப்படி சார் வெயிட் பண்றது? இதுக்கிடையில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போறேன்னு சொன்னா எப்பவுமே இவ்வளவு லேட் ஆனது இல்ல சார். ஏதாவது செய்யுங்க. என்னோட முன்னி. உங்களோட முன்னி ஒன்னும் 4 வயசு குழந்தை கிடையாது. ஒருவேளை டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 1 மணி நேரம் ஆகுறது சகஜம் தானே. சரி, நீங்க கிளம்புங்க, அவங்களே வந்துருவாங்க. என்ன நடக்குது இங்க? 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு, என் வைஃப் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல சார். ஐயோ அங்கிள், நான் தான் சொல்றேன்ல, 24 மணி நேரம் கழிச்சு உங்க பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா அப்ப வந்து சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல, நான் போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய பொண்டாட்டிய காணோம். நாங்களும் ஒண்ணு இங்க சும்மா இல்ல சார், எங்களுக்கும் வேலை இருக்கு. முதல்ல கிளம்புங்க. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மேல அதிகாரிங்க கிட்ட போக வேண்டி வரும். மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்ல உட்கார வச்சிருவேன். இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். சொல்றது கேட்க மாட்டீங்க. சரி, உட்காருங்க. ரைட்டர், ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா, பெண்ணி எடுத்துட்டு வா. சொல்லுங்க சார், பேர் என்ன? அது வந்து முன்னி. ஃபோன் நம்பர் 98205. 100 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதனால தானே நான் இங்க வந்திருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இத டிவில சொல்லுங்களேன். இல்லனா அவ லொகேஷனை கண்டுபிடிங்க, எங்க இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல இதை சொல்லுங்க, அவங்க எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? நான் அதை கேட்கல. அப்ப இப்படி நடந்திருக்கலாம்ல, உங்க பொண்டாட்டி உங்க தொல்லை தாங்காம எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ல. அட சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து தொந்தரவு பண்ணவே மாட்டேன். இது உங்க வீடு தானே? ஆமா, இதுதான் என் வீடு. நான் தான் சொல்றேன்ல, வெளியே போய் தேடுங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னியா? ஆமா. முன்னி இங்க வந்தாலும் வரலனாலும் எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ராமுக்கு மூளை கெட்டு போயிடுச்சு. தான் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு ஏற்கனவே கை உடைஞ்சிருக்கு. 15 நாளா ஆட்டோ ஓட்ட முடியல. நான் ஏற்கனவே பிரச்சனையில தான் இருக்கேன். இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. என் அண்ணன் பொண்டாட்டி யார் கூட ஓடினானெல்லாம் என்னால கவனிச்சிட்டு இருக்க முடியாது. யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்க. என் அப்பா சித்தப்பா எல்லாம் இப்படிதான். ஒருத்தர் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் சின்ன பொண்ணுங்க பின்னாடி ஓடுவாரு. 21 வயசு பொண்ணு இந்த மாதிரி கிழமை கூட எப்படி குடும்பம் நடத்துவா? நம்மளை விட வயசுல குறைவா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது குற்றமா என்ன? எல்லாருக்கும் வயித்தறிச்சல் சார். என் பொண்டாட்டி பார்க்க சின்ன பொண்ணா இருக்கல்ல, அதெல்லாம் விடுங்க சார். இப்ப என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க சார். முன்னி உங்களை விட்டுட்டு எங்க போறா? எப்போ உங்களை பத்தியே தானே நினைச்சிட்டு இருப்பா. இவன் எனக்கு புள்ள மாதிரி, என் தம்பி பையன். முன்னி எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும், முன்னி கண்டிப்பா திரும்ப வந்துருவா சார். அதுவா சார், நான் காலையில இந்த பக்கம் போகும்போது பார்த்தேன். ஆனா எங்க போனாங்கன்னு தெரியாது. அதோட எங்க கிட்ட அவ நிறைய பேச மாட்டா சார். முக்காவாசி நேரம் வீட்டிலே தான் இருப்பாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. சந்தன், என்னாச்சு சார்? அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணா இருக்கு சார். அட, ஏமா பிளேட்டை போட்டு உடைக்கிற? முன்னி இன்னும் வரலையா?
சாமி கும்பிட கோயிலுக்கு போனாளா இல்ல சாமி கிட்டயே போயிட்டாளா? எதுக்காக தேவையில்லாம முன்னியை திட்டுறீங்க பாட்டி? பெரியப்பா வேற தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. அவங்க வர வழியில டிராஃபிக்கால லேட் ஆகலாம்ல. தெரு முழுக்க சுத்தி சுத்தி வரணும்ல, லேட் ஆக தான் செய்யும். அதோட வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் அவ பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கீங்க. எல்லா ஆம்பளைங்களுமா? நீ என்ன சொல்ல வர? அவங்கள நான் என்ன பண்ணேன்? பேசுறத கவனிச்சு பேசு. மரியாதையே பேச நீங்க கத்து கொடுத்ததே இல்லையே. அப்படி என்ன நடக்குதுங்க? முன்னிய பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அவளை பத்தி பேசுற அளவுக்குலாம் எங்களுக்கு டைமே இல்ல. ராம்லால் அண்ணா, ஆ, அங்க குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு என்ன- பணம் கிடக்கு. என்னாச்சு? என்ன? என்னது? பணம் இருக்கு. பணமா? என்ன? முன்னி வா வா. எங்கப்பா? என் முன்னிக்கு என்னாச்சு? போ சீக்கிரம் போய் அது முன்னி தானான்னு பாரு. முன்னி மல்டிபிள் ஸ்டாபிங் இருக்கு. ஏதாவது ஐடி கிடைச்சதா? இல்ல சார். முன்னி அது முன்னி. இது ரகு. போலீஸ் முன்னிங்கிற காணாம போன பொண்ணோட கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு ரகுங்கிற ஆளோட பணம் கிடைச்சது. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா சார், இவனோட கடை இங்க பக்கத்துல தான் இருக்கு. பட் இவரோட அட்ரஸை வாங்கி இவர் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சார், இங்க பாருங்க, தாத்தா, உங்க யாருக்காவது இவரை தெரியுமா? என்னாச்சுப்பா? பாட்டி வந்துட்டாங்க. அப்படியா? வந்துட்டாங்களா? என் முன்னி வந்துட்டா. என் முன்னி வந்துட்டா. முன்னி ராம்லாலோட மனைவி. அவரை விட 35 வயசு சின்னவங்க. திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க. சில மணி நேரத்திலேயே அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க எங்க போயிருந்தாங்க? தன்னோட மனைவி கொஞ்ச நேரம் காணாம போனதுக்கே ராம்லால் எதுக்கு அவ்வளவு பதட்டப்பட்டாரு? இவங்களோட உறவே ஒரு விடுகதையா இருக்கு. முன்னி தன்னோட 35 வயசு மூத்தவரை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? நான் கோவிலுக்கு போயிருந்தேன். வர வழியில டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு. ஏன் உங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? மொபைல் அது வந்து பேட்டரி தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சத்தம் போட்டு ரெண்டாக்கிட்டாரு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்களோன்னு கவலைப்பட்டாரு. நான் எங்க போறேன் சார்? எனக்கு இவர்தான் கடவுள் மாதிரி. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா என்ன? அட, உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறா. அப்ப எல்லாம் சரியா இருக்குன்னு தானே அர்த்தம். எந்த பிரச்சனையும் இல்ல சார், நீங்க கிளம்பலாம். இப்போ அந்த ரகுவை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸ நீங்க தானே பாக்குறீங்க. அட கடவுளே, என் பையனை யாரு கொண்டாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு ரகுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்க? சார், இல்ல சார். என் அண்ணனுக்கு யாரு கூட என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவன் ரொம்ப நல்லவன் சார். என் பையனை நான் எப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா. நீங்க 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பட் ரகுவோட தங்கச்சி அர்ச்சனா ஏதோ சொல்ல வந்தாங்க. எனக்கு இதுல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா சார், நிறுத்திட்டா. அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி தான் இருக்கு சார். ஆனா ரகுவோட உடம்புல இருக்கிற மல்டிபிள் ஸ்டாபிங்கோட மார்க்கை பார்த்தா இது யாரோ அவனை பழி வாங்குறதுக்கு செஞ்ச மாதிரியே இருக்கு. ஏய், இன்னொரு கப்பும் வை. 2 கப் குடிக்க போறீங்களா? நான் எல்லாருக்காகவும் போட்டேன். சொல்றேன்ல. நான் உன்னை போக சொன்னேனா? 3வது கப்பையும் அங்கேயே வை. நீ கோவில்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. சாரி, கொஞ்சம் தப்பாயிடுச்சு. இனிமே அப்படி நடக்காது. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரமா நீ காணாம போயிட்ட. 6-7 மணி நேரத்துல என் தலையே வெடிச்சு போயிருக்கும். அத பத்தி யோசிச்சியா? அதே மாதிரி நீ 6-7 மணி நேரத்துக்கு கதற மாதிரி நான் செய்ய போறேன். வேண்டாம். அதை எடுத்துறணுமா? நான் எடுத்துறேன். உன்னை ரொம்ப அடிச்சார்ல,
கையில ரொம்ப காயம் பட்டிருக்கா. குடு, நான் மருந்து போடுறேன். நானே பாத்துக்கிறேன். அந்த கிழவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம கொஞ்சம் உன்னை பத்தியும் யோசி. என்னை பத்தி யோசிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட கடவுள். கடவுளா? அவர்கிட்ட கடவுளுக்கு உண்டான குணம் எதுவும் இருக்கு? அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லு. அவர் என்னோட புருஷன். முன்னி, அவங்க உன்னுடைய பெரியம்மா. இங்க பாரு ரேணு, இப்படி புரிஞ்சுக்காம பேசுறத நிறுத்து. யார பத்தியும் நல்ல விதமா பேசுற பழக்கமே உங்ககிட்ட இல்லையா? நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன் புருஷன் பாதியிலே உன்னை விட்டு ஓடிட்டான் போல இருக்கு. ஆமா ஆமா, எல்லா தப்புமே என்னோடது தான். உங்க யாருக்குமே இதுல சம்மந்தமே இல்லல. நாங்க என்ன பண்ணோம்? சொல்லு, நாங்க என்ன பண்ணோம்? உன்னோட புருஷன் தான் சரியில்லை, சரியா? வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. முதல்ல அமைதியா இருங்க, என்ன ஷோவை பார்க்க விடுங்க. நேத்து ராத்திரியே என்னால பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா என்னவா? எப்ப பார்த்தாலும் காக்கா கூட்டம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. செத்து தொலையாம ஏன் உயிரை எடுக்கிறீங்களே? இந்த மாதிரி ஆளுங்க நடுவுல என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேங்க. ச்சே. சார், ரகுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மல்டிபிள் ஸ்டாபிங்கால தான் அவன் இறந்து போயிருக்கான் சார். மொத்தமா 5 தடவை குத்திருக்காங்க. அதெல்லாம் வைட்டல் ஆர்கன்ஸ் பங்க்சர் ஆகி இன்டர்னல் ப்ளீடிங்கால அவன் இறந்து போயிருக்கான் சார். 11ஆம் தேதி 8ல இருந்து 11 மணிக்குள்ள அவன் இறந்து போயிருக்கணும். இவ்வளவு மோசமா ஒரு எதிரியால மட்டும்தான் தாக்க முடியும். ஓகே, கிளம்பு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு யார் எதிரின்றதை முதல்ல கண்டுபிடிக்கலாம். சார், சார், அவனுக்கு யார் கூடயும் பகையெல்லாம் கிடையாது. அவன் நல்லவன் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் கடையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. யார் கூட? ஏய், கேட்ச் பிடி, கேட்ச் பிடி. டேய், இத புடி. 10ஆம் தேதி நீ ரகுவை பார்க்க போயிருந்தியா? ஆமா, அவன் கடைக்கு போயிருந்தேன். அவன் ரொம்ப மோசமானவன் சார். முன்னிக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். என்ன? இது போய் சார். என் அண்ணன் எந்த பொண்ணுகிட்டயும் மோசமா நடந்துக்க மாட்டான். அது யார் அந்த பொண்ணு? முன்னி. அவதான் என் அண்ணனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா. மொத்த ஏரியாவுக்கும் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். அவ ஒவ்வொரு ஆம்பளையும் மடக்கிற மாதிரியே பாப்பா. ஏரியால இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அவளை பார்த்து வழி ஆரம்பிச்சிருவாங்க. இது மட்டும் இல்ல சார், அவங்க வீட்ல இருக்கிற சுஷாந்த் கூட அவ ஃப்ளர்ட் பண்ணுவா. இதெல்லாம் யார் சொன்னது? ரகுவோட தங்கச்சியா? அவ போய் சொல்றா. நான் உண்மையை சொல்றேன் சார். ஏன் முன்னிய பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். அவங்களுக்குலாம் பொறாம சார். முன்னி, நீங்க சொல்லுங்க. ரகுவோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஆமா சார், ரகு எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா. அதோட ஒரு தடவை ரொம்ப எல்லை மாரி நடந்துக்கிட்டான். ஒரு நிமிஷம் நில்லு. அட நில்லுன்றேன். நான் என்ன சொல்றத பண்ற? கேட்கவே மாட்டியா நீ? ஏன் இப்படி பண்ற? கைய விடுன்னு சொல்றது. நான் சொல்றத கேளு. என் கைய பிடிச்சு இழுத்தான். அதுக்கப்புறம் சுஷாந்த் தான் போய் அவன் கிட்ட இதை பத்தி பேசினா. ஏய், ஏய், என்ன ஏய், தைரியம்டா இருடா, உனக்கு? இரு. மேல என் கை மேல வைக்கிற? கை வைக்காத. மேல கை கை வைப்பியா? வைக்காதடா. சொன்னேன் சார், ஆனா அவன் கேட்கல. அதனாலதான் மேல கை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க கூட இல்ல சார். என்கிட்ட ஏன் சொல்லல? நீ மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா உன் பக்கம் திருப்பி பார்க்காத அளவுக்கு பண்ணிருப்பேன். சார், ரகுவோட கால் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு சார். ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா 11ஆம் தேதி காலையில 8 மணிக்கு சுஷாந்த் ரகுவுக்கு கால் பண்ணிருக்கான். சுஷாந்தா? ஆமா சார். ஆனா ரகுவோட போன்ல இதுதான் கடைசி கால். அதுக்கப்புறமா ரகு இறந்து போயிட்டான். ஆமா சார். அப்புறம் இன்னொரு விஷயம், ரகு முன்னியை தொந்தரவு பண்றாங்கிற விஷயம் சுஷாந்துக்கு மட்டும்தான் தெரியும் சார். முன்னி புருஷனுக்கும் தெரியாது. இதுக்கு பல அர்த்தம் இருக்கு சார். ஒருவேளை சுஷாந்துக்கு முன்னிக்கும் அஃபேர் இருந்திருக்கலாம். அந்த காரணத்துக்காக சுஷாந்த் ரகுவை கொலை பண்ணிருக்கலாம். அந்த சுஷாந்தை நம்ம இன்னொரு தடவை விசாரிக்கணும். முன்னி காணாம போனதுல இருந்து இந்த கேஸ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போலீஸோட பார்வையில் இருக்கிறது ரகு, முன்னி, சுஷாந்த். இந்த 3 பேருக்குள்ள சம்பந்தம் இருக்கான்னு யோசிக்கிறாங்க. ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா இறந்து போன ரகு கடைசியா சுஷாந்த் கிட்ட பேசியிருக்கான். இப்ப போலீஸோட கேள்வி என்னன்னா, சுஷாந்த் தான் ரகுவை கொண்டிருக்கானாங்கிறது தான். அப்போ உண்மையிலேயே சுஷாந்துக்கும் முன்னிக்கும் அஃபேர் இருக்க வாய்ப்பு இருக்கா? சுஷாந்த் இருக்கானா? சுஷாந்த் வீட்ல இல்லையே சார். அவன் எங்க போனான்னு தெரியல. அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு.
அட கடவுளே, என்ன இது அநியாயம்! என்கிட்ட இருந்த எல்லா நகையும் காணாம போயிடுச்சு. என்னாச்சு? என்னம்மா சொல்லுங்க. மோசம் எதுக்காக இப்படி போயிடுச்சு. கத்துறீங்க? அலமாரி முழுக்க என்னாச்சு? நகை வச்சிருந்தேன். அதை சுத்தமா தொடச்சு எடுத்துட்டு எந்த அலமாரி? போயிட்டாங்க. அந்த ரூம்ல நான் காட்டுறேன் சார். சார். போமா, போய் காட்டு போ. பாருங்க சார். இதான் சார். ஓடி போயிட்டான். சுஷாந்த் மொத்த நகையும் சுருட்டிக்கிட்டே ஓடி போயிட்டான். சுஷாந்தா, ம், ம். வீட்ல இருக்கிறவங்களாம் இங்க இருக்கீங்க. முன்னி எங்க? சார் முன்னியா? அவளை நான் காலையில இருந்தே பார்க்கல சார். அதெல்லாம் என் கல்யாண நகை சார். எனக்கு திரும்ப வேணும். ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். அக்கம் பக்கத்துல கூட செக் பண்ணிட்டோம் சார். முன்னி சுஷாந்த் 2 பேரையுமே காணும் சார். இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம் சார். வயசு பொண்ணு இப்படி வீட்ல அடைச்சு வச்சா அவ எப்படிதான் ஓடி போவா? இப்பவாவது அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாய மூடு. ஏன் முன்னி என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அட அவளை பத்தி தப்பா பேசுறத முதல்ல நிறுத்து. சார், ஏன் முன்னி என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அவளை பார்த்தாலே என் வீட்டு ஆளுங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம. சுஷாந்த் அவன் அவளை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போயிருப்பான். அண்ணா, என் புள்ள மேல ஏன் இந்த அளவுக்கு பழி போடுறீங்க? என்ன மறந்துட்டியா? ஓம் புள்ள என் பொண்டாட்டிய பெரியம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு தானே இருக்கான். என்னை விட வயசுல சின்ன பொண்ண நான் பெரியமான கூப்பிடுறதா? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உனக்கு பெரியப்பா ஆகணும்னா இவ உனக்கு பெரியம்மா தானே. நான் செத்தாலும் பெரியமான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்க தான் பெரியப்பா. முன்னி பெரியமா இல்ல, முன்னி தான். இவளை நீ பெரியம்மான்னு கூப்பிடாம எப்படி இருக்கான்னு பாக்குறா. பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. நான் இவங்களை முன்னி முன்னின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இங்க பாருங்க, முன்னியா இருக்கட்டும் இல்ல சுஷாந்தா இருக்கட்டும், 2 பேரும் ஒரே மாதிரி தான். நகை எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. ஏற்கனவே சுஷாந்த் வீட்ல நிறைய தடவை திருடி இருக்கான். திருநானா? ஆமா சார். ஏன்? சார், ஏரியால தண்ணி லைன் ஒண்ணுதான் இருக்கு. 2 பைப்பு. ஒண்ணுல தண்ணி அதிகமா வரும், இன்னொன்னுல கம்மியா வரும். சார், இந்த ஏரியால எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாத நாளே கிடையாது. சார், சுஷாந்த் இந்த ஏரியா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தான். அவன் ஏரியால ஒரு பெரிய டேங்க் வச்சான். அப்புறம் என்ன, 2 பைப்ல வர தண்ணியும் டேங்க்ல ஃபில் ஆச்சு. அதை யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். சண்டை தீர்ந்து போயிடுச்சு. ஆனா உண்மை வேற சார். ஏரியால ஹீரோ ஆகிறதுக்காக டேங்க கட்டுறதுக்கு சுஷாந்த் வீட்ல திருடினான். ஆமா, செஞ்சான். ஆனா சுஷாந்த் திருடன் இல்ல சார். அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இருங்க காட்டுறேன். இங்க பாருங்க சார், 3 வருஷமா ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். ஆனா அவன் பாஸ் ஆகல. அவனால பாஸ் ஆக முடியாதுங்கிறது அவனுக்கே தெரியும். அவனுக்கே தெரியும்ல ஐஏஎஸ்ல பாஸ் ஆக முடியாதுன்னு. அப்புறம் எதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறான்? இதுக்காக தான் சார். இங்க பாருங்க, இந்த போட்டோவை அவன் பேப்பர்ல பார்த்திருக்கான். இந்த போட்டோவை அவன் பேப்பர்ல பார்த்ததுல இருந்தே முடிவு பண்ணிட்டான். துப்புரவு தொழிலாளரோட பையன் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகும்போது நான் ஏன் ஆக முடியாதுன்னு நினைச்சான். ஆனா தன்னால ஐஏஎஸ் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஹீரோ ஆகிறதுக்கு இன்னொரு வழியையும் தேர்ந்தெடுத்தான் சார். அவன் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சான். அந்த காரணத்துக்காக தான் அவன் வீட்லயே திருடிட்டான். ஆனா அவன் ரொம்ப நல்லவன் சார். அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. சரியான பைத்தியக்காரன் அவன். 4 பேரு பாராட்டிட்டா போதுமே, தலை மேல ஏற ஆரம்பிச்சிடுவான். எதையுமே புரிஞ்சுக்க மாட்டான். மத்தவங்க பெருமையா பேசினா போதும், என்ன வேணாலும் செய்வான். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சுஷாந்த் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, முன்னே அதை பயன்படுத்திக்கிட்டு அவனை யூஸ் பண்ண பார்த்துருக்கலாம்ல. அவனை வச்சு முதல்ல ரகுவை கொண்டுட்டு அவன் ஹெல்ப்போட வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் திருடிட்டு இங்கேருந்து ஓடி போயிருப்பாங்களோ? சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? ரகுவோட மர்டர், சுஷாந்தும் முன்னியும் காணாம போயிருக்கிறது, இதுல எந்த கனெக்ஷனும் இல்லாம இருந்தா? 2 பேரும் ஒன்னா காணாம போனது, அப்புறம் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் திருடு போனது, அதுவும் ரகு செத்து 2 நாள்ல. இல்ல, பட் 2த்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சுஷாந்தை பத்தி விசாரிங்க. சார், சுஷாந்த பத்தி தேவையில்லாம எதுக்கு இப்படி அபாண்டமா போலீஸ் முன்னாடி பழி சுமத்துறேன்? அவன் உன் தம்பி தானே? பேருக்கு தான் அவன் என் தம்பி. என்னைக்காவது எனக்காக ஏதாவது செஞ்சிருக்கானா? உன் மனசு ஏன் இந்த அளவுக்கு விஷமானதா இருக்கு? எல்லாரையும் ஏன் இப்படி வெறுக்கிற? உன் புருஷன் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் நாங்க தானே உன்னை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். உன் தம்பி தானே உனக்கு சப்போர்ட் பண்ணா. பேசி முடிச்சிட்டீங்களா? ஒருத்தர் ஹெல்ப் பண்ணீங்க, சும்மா சும்மா அதையே சொல்லி காட்டிட்டு இருக்கீங்களே. ஹெல்ப் பண்ணோன்னு உதவி செஞ்சோம்ல, அதுக்காக தானே சொல்றோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. நிம்மதியா பூஜை கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட தருதலைங்களை என் தலையில கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துட்டீங்க. என் தலை எழுத்து இந்த பாரத்தை எல்லாம் இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்க. கடவுளே, என் நகையெல்லாம் திரும்ப கிடைக்கணும். சார், சுஷாந்தை பத்தி எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் தான் அவன் மேல டவுட்டை வர வைக்குது சார். சில பேர் அவனை ஏதோ ஒரு பொண்ணோட பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு யாருங்கிறது தான் இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. முன்னி, ஒருவேளை அந்த பொண்ணு முன்னியா இருக்குமோ? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவனோட கால் ரெக்கார்ட்ஸை இன்னொரு தடவை செக் பண்ணுங்க.
நமக்கு நிச்சயமா ஏதாவது க்ளூ கிடைக்கும். அதெல்லாம் இல்ல, நான் உடனே போய் சொல்றதை கேளுங்க. பார்த்தாகணும். இருங்க, என்ன உள்ள இருங்க. விட மாட்டேங்கிற? சார். நான் சரி பார்க்கறேன். சரி விடுங்க, உட்காருங்க. நான் இங்க உட்கார வரல சார். ஏதாவது முன்னிய பத்தி தெரிஞ்சதா? இங்க பாருங்க, நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். முதல் விஷயம், அவங்க போனை கையில எடுத்துட்டு போல, அதான் அவங்க லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு, அவங்க வீட்ல இருந்து போனதை யாருமே பார்க்கல. அட நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளை தேடி கண்டுபிடிங்க. எங்க பாருங்க ராம்லால், நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்ககிட்ட சொல்றல. நீங்க போய் வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். இப்ப அவளை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா என் முன்னியால என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. என்னை விட்டுட்டு போகவே முடியாது. இவருக்கு முன்னி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவர் விட்டு போக மாட்டான்னு. அப்படி இருக்கும்போது அவ எங்க போயிருப்பா? அதே சமயம் அந்த பையன் சுஷாந்தும் வீட்ல இல்ல. பட் சுஷாந்த் அப்புறம் முன்னி 2 பேரோட கால் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. சார். ஏய் ஏய் ஏய், கதவை தர. ஏய், கதவை தர. என்னையா? முன்னி 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 இங்க வந்தாளா? எனக்கு தெரியும் நீ அவளை மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருப்ப. இங்க வந்தாளா? என் முன்னி உள்ள இருக்காளா? யோ, போயா, வந்தாளா போனாலான்னு புலம்பிக்கிட்டு. ஏய், என்னோட பொண்டாட்டி முன்னி முன்னி உள்ள இருக்காளா? பாக்குறேன். யோ உன் பொண்டாட்டி எதுக்கே என் வீட்டுல இருக்கு பாரா, போயா வெளியே. முன்னி திரும்பவும் காணாம போயிருக்கா. இந்த முறை போலீஸுக்கு கூட கடுமையான ஆங்கிள் என்னவா இருக்குன்னா, சுஷாந்த் கூட காணாம போயிருக்காரு. ராம்லால் அவளை டென்ஷனா தேடிக்கிட்டு இருக்காரு. சுஷாந்தும் இப்ப வீட்ல காணோம். ராம்லாலோட வீட்ல இப்ப நகைகளும் திருடு போயிருக்கு. இப்ப சந்தேகப்படுற அளவுக்கு சுஷாந்தும் அவன் கூட காணாம போன முன்னியும் தான் இருக்காங்க. உண்மையிலேயே சுஷாந்தும் முன்னியும் சேர்ந்தே தலைமறைவாயிட்டாங்களா? சார், நான் சுஷாந்த் அப்புறம் முன்னியோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தையே இல்லை சார். ஆனா இந்த ஒரு நம்பர் சுஷாந்தோட கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. எங்க பாருங்க, இந்த நம்பருக்கு சுஷாந்த் ரெகுலரா பேசியிருக்கான் சார். இந்த டீடைல்ஸை செக் பண்ணும்போது இதுவும் சுஷாந்தோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் இருக்கு சார். இப்பவும் ஆக்டிவா இருக்கு. ஒருவேளை இந்த நம்பரை சுஷாந்த் அவன் பேர்ல எடுத்து முன்னிக்கு கொடுத்துருப்பானோ, இல்ல சுஷாந்தோட பார்த்து தான் சொன்னாங்களே அந்த பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பொண்ணு முன்னியா இல்ல வேற யாராவது இருக்குமா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பட் சுஷாந்தோட இன்னொரு நம்பர் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. அவன் பழைய நம்பர் மூவ்மெண்ட்டோட மேட்ச் பண்ணி பாருங்க. சார். ஜூன்ல உங்க போன் மராட்ல ஆக்டிவா இருந்தது. இது 2வது நம்பர். அதுவும் சுஷாந்தோட பேர்ல தான் வாங்கியிருக்கீங்க. 22 ஜூன்ல கூட 2 லொகேஷனும் ஒன்னா தான் இருந்திருக்கு, கூகுள் காம்ல. அப்புறம் 10th ஜூலை கோலாபால இருந்திருக்கு. சரி, இப்போவாது உண்மையை சொல்வீங்களா? சுஷாந்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் சுஷாந்தை லவ் பண்றேன் சார். ஆனா என் அண்ணன் ரகுக்கு சுஷாந்தை கண்டாலே பிடிக்காது. அதனால யாருக்கும் தெரியாம மீட் பண்ணுவோம். ஆனா சார், அந்த முன்னி அவனை தனியா விடவே மாட்டா. 24 மணி நேரமா அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருப்பா. ஒருவேளை சுஷாந்தோட சேர்ந்து நீங்க 2 பேரும் முன்னியோட கதையை முடிச்சிருக்கலாம்ல. சுஷாந்த் எங்க? அவன் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாது சார். என் அண்ணன் மர்டருக்கு அப்புறமா நான் அவனை பாக்குறது கூட இல்ல. சார், ரகுக்கு சுஷாந்தை பிடிக்கல. அவனுக்கு அர்ச்சனாவோட சுஷாந்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியும். ஒருவேளை அதனால சுஷாந்த் ரகுவை கொன்னுட்டு தலைமறைவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார். அப்போ அந்த முன்னி அவங்க எங்க போனாங்க? எதுக்காக? சார், அது வந்து சார் ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. என்ன? நீங்க எங்க போயிருந்தீங்க? அது வந்து கோவிலுக்கு போயிருந்தேன். வீட்ல இருந்து எடுத்துட்டு போனீங்களே, அந்த நகை எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கீங்க? நகையா? நான் எந்த நகையும் திருடிட்டு போல சார். என்னோட வீட்லயே நான் எதுக்காக திருட போறேன்? அப்போ அந்த சுஷாந்த் அவன் எங்க? நீங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? சுஷாந்த் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. நீங்களும் சுஷாந்தும் ஒன்னா தான் தலைமறைவானீங்க. நான் தலைமறைவால ஆகல சார். நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். என்னோட வீட்டை விட்டுட்டு வேற எங்க போறது? என் புருஷன் எனக்கு கடவுள் மாதிரி. உங்க கழுத்துல இந்த மார்க் எப்படி வந்தது? இந்த மார்க் உங்க கடவுள் கொடுத்த பரிசா? இல்ல, அது என் வீட்டுக்காரரு. இல்ல, அது வந்து வேலை செய்யும்போது தெரியாம அடிபட்டிருக்கும். ஒரு விஷயம் சொல்லுங்க முன்னி, உங்க அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏன்? ஏதாவது வற்புறுத்தலா? சார், என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஏழைங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து எங்களுக்கு நிறைய அவர் உதவி செஞ்சிருக்காரு. 7,30,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. நாங்க கஷ்டப்படும் போது அவர் தான் உதவி செஞ்சாரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நான் அவரை. ஆமா, எங்க போயிருந்த? எங்கெல்லாம் போய் தேடினேன் தெரியுமா?
இங்க பாருங்க ராம். இல்ல இல்ல இல்ல, உங்களால எதுவும் செய்ய முடியலன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு முதல்லயே தெரியும். அதான் நானே கண்டுபிடிச்சிட்டேனே. ரொம்ப நன்றி சார். ஆனா இது என்ன பழக்கம்? இவ்வளவு வீட்ல இருந்து நேரா ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டீங்க. வா வா போலாம். ஒரு நிமிஷம். இவங்க கிட்ட இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு. விசாரணையா? எதுக்கு? இவ என்ன குற்றம் பண்ணா? குற்றம்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனா அப்புறம் ஏன் விசாரிக்கணும்? அவதான் சொல்லிருப்பாளே எங்க போனேன் என்ன பண்ணேன்னு. ஆமா சார், நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். கேட்டீங்களா? மேற்கொண்டு விசாரிக்கணும்னா கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. நான் வரட்டுமா? வா முன்னி போலாம். வா. இந்த முன்னே அடிக்கடி கோயில் போயிட்டு இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு தான் போனாங்களா இல்ல வேற எங்கேயாவது போனாங்களான்னு தெரிஞ்சுக்குங்க. சார் வா உள்ள வா. இன்னைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். அப்படி நீ என்ன பாவம் பண்ணிட்ட? சும்மா சும்மா கோயிலுக்கு போறதுக்கு. இதுக்கு மேல போனா அவ்வளவுதான். கோவில்ல தான் கடவுள் இருக்காரா? இங்க இல்லையா? இதோ இங்க இருக்காரு பாரு. உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன். உள்ள போ. ஏய் உட்கார். என்ன வேடிக்கை? அம்மா, சுஷாந்த் மாமா இருந்தா தாத்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரல்ல? நீ வாய் மூடு. உன் சுஷாந்த் மாமா இப்ப திரும்ப வர மாட்டான். பேசாம படி. சார் சில பேர் முன்னி அந்த கோவில பாத்திருக்காங்க சார். ஆனா அவ தனியா இருந்தாலா இல்ல கூட யாராவது இருந்தாங்களான்ற விஷயம் தெரியல. அப்போ இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனதா முன்னி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த சுஷாந்த் எங்க போயிருப்பான்? முன்னி, நான் தினமும் உன் கூட கோயிலுக்கு வரேன். நீ நிம்மதியா பூஜை பண்ணிக்க, நான் வேடிக்கை பாக்குறேன். என்னது இது? அவளே எதுக்கு அடிக்கிற? சுஷாந்த் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? விடுறல. உனக்கு அப்படி என்ன குறைச்சலா இருக்கு? ஒருத்தனை விட்டா அத 10 பேர் வருவானுங்களே. அமைதியா இரு. சுஷாந்த் மட்டும் விட்டு வைக்கறானே. போதும். இன்னொரு தடவை அவளை திட்டின இல்ல கை நீட்டின உன்னை சும்மா விட மாட்டேன். கொன்னுடுவேன். போ. வா, வீட்டுக்கு போய் இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். போங்கடா போங்கடா. சார் தாரைக்கால்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணா இருக்கான் சார். வழி விடுங்க. சுஷாந்த் பட் செக் பண்ணி பாருங்க. சார் கான்ஸ்டபிள், இங்க ஏதாவது கிடைக்கதான்னு பாருங்க. சார். சார், அக்கம் பக்கத்தில் எதுவுமே கிடைக்கல. நகை எதுவும் கிடைக்கல. சார் அவ பாக்கெட்ல இருந்து கர்ப்பத்தோட மாத்திரை கிடைச்சிருக்கு. கர்ப்பத்தோட மாத்திரையா? கண்டிப்பா இது பொண்ணு பிரச்சனையா தான் இருக்கும். திருட்டுத்தனமா ஏதாவது பொண்ணை மீட் பண்ணிருக்கலாம். வாயில நுரத்தல்ன மாதிரி இருக்கு. விஷம் கொடுத்து கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் நாங்க இருக்கோம். கவலைப்படாதடா. கவலைப்படாத. விட்டு போயிட்டானா? கவலைப்படாத. நாங்க இருக்கோம்ப்பா. அமைதியா பொறுமையா. பிரகாஷ் சார், சுஷாந்தோட பேன் பாக்கெட்டை செக் பண்ணும்போது இது கிடைச்சது. கருத்தடை மாத்திரை. இது அவன் யாருக்காக வாங்கியிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? என் பையனை என்னை விட்டு போயிட்டான். அவன் ஒரே அடியா என்னை விட்டு போயிட்டான் சார். ஒண்ணு இல்லடா, உனக்கு நான் இருக்கேன். இதுல 2 பொம்பளைங்க இருக்காங்க. ஐம் ஷூர் இந்த 2 பொம்பளைங்கள யாரோ ஒருத்தருக்காக தான் அவன் கருத்தடை மாத்திரையை வாங்கியிருப்பான். நாம அந்த பொண்ணு யாருன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அர்ச்சனா இல்ல முன்னியா? இல்ல சார், திருட்டுத்தனமா நான் எதுக்காக சுஷாந்த மீட் பண்ணணும்? அதுவும் வேற ஒரு இடத்துக்கு போய். அப்ப அந்த மாத்திரை அத பத்தி எனக்கு தெரியாது சார். அப்ப வேற யாருக்கு தான் தெரியும் அந்த மாத்திரையை யாருக்கு வாங்கி கொடுத்திருக்கான்னு? எனக்கு தெரியல. நீங்க வேணும்னா அந்த அர்ச்சனா கிட்ட கேட்டு பாருங்களேன். அவதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார். ஒரு பொண்ணு கிட்ட எந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்க நீங்க? எனக்கு என்ன சார் தெரியும் அவன் பாக்கெட்ல அதை ஏன் வச்சிருந்தா, எதுக்காக வச்சிருந்தான்லாம். அதோட அவனுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிக்கும். யாராவது வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க, உடனே வாங்கிட்டு வந்திருப்பான். எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும். சுஷாந்த் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் எனக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டான். அப்ப யாரோட கருவை கலைக்க இந்த மாத்திரையை வாங்கியிருப்பான்? ஐயோ சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன். யார் மேல போலீஸ்க்கு சந்தேகமோ அவனோட பணம் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு.
அதோட கூடவே கருத்தடை மாத்திரைகளும் கிடைச்சது. அதனால பல கேள்விகளும் எழுந்திருக்கு. யாருக்காக சுஷாந்த் இந்த மாத்திரைகளை வாங்கினா? அர்ச்சனாவுக்காகவா இல்ல முன்னிக்காகவா? ஒருவேளை அர்ச்சனாவை விரும்பினதுனால அவனை கொன்னுட்டாங்களா? இல்லனா சுஷாந்த் ஒரே சமயத்துல அர்ச்சனா அப்புறம் முன்னி 2 பேரையுமே விரும்பி மோசம் பண்ணிட்டு இருந்தானா? சார், சுஷாந்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா அவன் 14th ஜூலை அன்னைக்கு இறந்து போயிருக்கான். அவன் காணாம போய் கொஞ்ச நேரத்துல. டெத்துக்கான ரீசன் பாய்சன். சாப்பிட்ட ஏதோ ஒரு பொருள்ல பாய்சனை கலந்து கொடுத்துருக்காங்க. பாடியில ஸ்ட்ரகிள் மார்க் ஏதாவது இருக்கா? இல்ல சார். இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவனுக்கு விஷம் கொடுத்தது தெரிஞ்சவங்க தான். சார், ஒருவேளை ராம்லால் சந்தேகப்படுறாரா சுஷாந்துக்கும் முன்னிக்கும் அஃபேர் இருக்குன்னு? அதனால சுஷாந்தா கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கலாமா? அழாதப்பா. நம்ம குடும்பத்து மேல யாரோட கொள்ளி கண்ணு பட்டுச்சோ குடும்பமே செதஞ்சு போச்சு. இத பாருப்பா, என்ன பண்டல்பூருக்கு கூட்டிட்டு போ. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்பா. இனிமே எதுவும் சரியாகாதம்மா. எனக்கு இருந்தது ஒரே பையன். இந்த வீட்டோட வாரிசான அவனும் போயிட்டான். ஏன் புள்ள இருக்கான்ல, இவன் இந்த வீட்டோட வாரிசு தானே. உன்னால வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. இறந்து போனது உன்னோட தம்பி. என் தம்பி செத்தா என்ன இப்போ? ராம்லால கொஞ்சம் கூப்பிடுங்க. அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. அவரு காலையில இருந்து வீட்டுல இல்ல சார். எங்க போயிருக்காரு தெரியாது. ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? அது சார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. சார், சுஷாந்தோட பாடி கிடைச்சிருக்கு, ஆனா ராம்லால் காணாம போயிட்டார். ஒருவேளை அவர்தான் அவனை கொண்டு இருப்பாரோ? ராம்லால்ன்ற பேர்ல இருக்கிற டேட்டாலாம் செக் பண்ணு. அந்த சுஷாந்தையும் ரகுவையும் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் அவர்கிட்ட இருக்கு. அவர் போனோட லாஸ்ட் லொகேஷனை கண்டுபிடிங்க. சுஷாந்த் எதுக்காக அந்த கர்ப்பத்தடை மாத்திரையை வாங்கினான்றதை நானே கண்டுபிடிக்க போறேன். அப்பதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த மாதிரி பாக்கெட்டை யார் வீட்டு குப்பை தொட்டிலையாவது பாத்தியா? ஆமா சார், இந்த மாதிரி பாக்கெட் நான் பல தடவை பார்த்துருக்கேன். ரகு வீடு இல்ல ராம்லால் வீடு, இதுல யாரோட வீட்டுல இதை பார்த்தேன்? ரகு வீட்டில் பார்த்தது இல்லை சார். ராம்லால் வீட்டு குப்பையில அடிக்கடி பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க குப்பையை கட்டி கொடுப்பாங்க சார். ஆனால் உள்ள ஏதாவது இருக்கான்னு நான் திறந்து பார்ப்பேன் சார். அப்போ பார்த்தது தான். சரி, ராம்லால் வீட்டில் இந்த மாதிரி பாக்கெட்டை யார் தூக்கி போடுவாங்க? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? முன்னி. உங்களை ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு காரணம் வீட்டில் எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி கருத்தடை பேக்கெட் எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்தால் குப்பை தொட்டிக்கு போயிருக்கு. உங்கள் மாமியார் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ரேணு அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்காங்க. அப்படியே அவங்க இதை யூஸ் பண்ணாலும் கூட அவங்க தம்பி சுஷாந்த் கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உண்மையை சொல்லிடுங்க. சுஷாந்த் உங்களுக்காக தான் மாத்திரை வாங்கிட்டு வருவானா? ஆமா சார், சுஷாந்த் எனக்காக தான் அதை வாங்கிட்டு வருவான். அப்போ உங்களுக்கும் சுஷாந்துக்கு ஏதாவது? இல்ல சார், கடவுள் சத்தியமா அப்படி இல்லை. எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் குழந்தை பெத்துக்க விரும்பல. அதோட இது என் புருஷன் கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் சுஷாந்த் கிட்ட சொன்னேன். சொல்லுங்க பட். சார், ராம்லால் ஃபோனுடைய லாஸ்ட் லொகேஷன் இந்த ஏரியால இருந்து வந்திருக்கு. ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். போங்க, நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க. சார், அதோட மொபைல் அவரோட கையில இல்ல. அப்போ இவரை கொன்னவங்க நாம அவங்கள கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். முதல்ல ரகு, அப்புறம் சுஷாந்த், இப்போ ராம்லால். இந்த கேஸ் என்ன நின்றுகிட்டே போகுது? மரியாதை வெளியே போ. நான் முகத்தை பார்க்க கூட விரும்பல. நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ, எங்களை விட்டு தொலைஞ்சு போ. என் புள்ளையே வாயில போட்டுக்கிட்ட எங்களை சாகடிச்சிருவேடி நீ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வெளிய அனுப்பு, உள்ள வரக்கூடாது. குடும்பத்தோட மானம் இப்ப போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ வந்ததுல இருந்து தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. இவளை போக சொல்லு. கேளுங்க, வாயை மூடிட்டு போடி. செய்யுங்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. நீ எங்கேயாவது போயிடு, இங்க வராத. முதல்ல இந்த ரகு இறந்திருக்கான் 11 ஜூலை 8ல இருந்து 11 மணிக்குள்ள.
அதே நேரத்தில் முன்னியும் காணாம போயிருக்காங்க. அவங்க காணாம போனதுலேருந்து 2 நாளைக்கு அப்புறம் சுஷாந்த் இறந்திருக்கான். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற நகை காணாம போயிருக்கு. 17 ஜூலைல ராம்லாலோட பாடி கிடைக்குது. சார் ரகு அப்புறம் ராம்லால் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் கொண்டிருக்காங்க. 2 பேரையும் கத்திய வச்சு தான் குத்திருக்காங்க. ஆனா சுஷாந்த மர்டர் பண்ண விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னவோ 2 கில்லர்னு தோணுது. ஒருத்தர் ரகுவையும் ராம்லாலையும் கொண்டிருக்காங்க, இன்னொருத்தர் சுஷாந்த கொண்டிருக்காங்க. ஆமா சார். அப்புறம் ஹலோ, சார் இவங்க தான் சார். நகையோட பில்லு கேட்டேன் சார், மறந்துட்டேன்னு சொன்னாங்க. எங்கேருந்து வாங்குனீங்கன்னு கேட்டேன், ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் பியூரிட்டி செக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. சார் இதோட காப்பி எனக்கு கிடைக்குமா? தரேன் சார், கண்டிப்பாக தரேன். ஆமா சார், நகையை நான் தான் திருடினேன். ஏன்? என் புருஷனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. என்கிட்ட பணம் கேட்டாரு. நானும் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன், சித்தப்பா கிட்டயும் கேட்டேன். ஆனா அவர் கொடுக்கல. நான் என் புருஷன் கிட்ட திரும்ப சேர்றதுக்கு நகையை திருடி வித்தா பணம் கிடைக்கும்னு நினைச்சேன் சார். சரி, நகையை நீங்க திருடிட்டு எதுக்காக சுஷாந்த் மேல பழிய போட்டீங்க? சார் சுஷாந்த் ஏற்கனவே திருடி இருக்கான். அப்புறம் சுஷாந்தும் முன்னியும் காணாம போனாங்கல்ல, அதனால நான் திருடினா கூட அந்த பழி சுஷாந்த் மேல விழும்னு நினைச்சேன் சார். ஆளுக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு கதை சொல்றாங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்னே தெரியல. பட் நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒன்று பண்ணுங்க, 14 ஜூலை எல்லாரோட கால் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. இந்த ரேணு, முன்னி, சுஷாந்த், பிரகாஷ், ராம்லால், அப்புறம் அர்ச்சனா, இவங்க எல்லாரும் அன்னைக்கு எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. எல்லாருடைய லொகேஷனையும் பிசிக்கலா செக் பண்ணுங்க. சார் இந்த கேஸ் போலீஸ்க்கே ரொம்ப தலை சுத்தலா ஆயிடுச்சு. அதனால இந்த கேஸ்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க திரும்ப தீர விசாரிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மிஸ் பண்ணிருக்கலாம். இப்ப வரைக்கும் கிடைச்ச எல்லா க்ளூஸையும் வச்சு அவங்க ஒன்னு சேர்த்து பார்த்து எதுக்காக அவங்க தேடிட்டு இருந்தாங்களோ அதுக்கான விடையை தேட ஆரம்பிச்சாங்க. சார் இவங்க எல்லாருடைய கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணிட்டு சார், எல்லாரோட கிளீனா தான் இருக்கு. மர்டர் அப்ப எல்லாரும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க சார். ஒருத்தர் மேல இது வரைக்கும் நம்ம சந்தேகமே படாம இருந்திருக்கோம். யாரு? ராம்லாலோட அம்மா. அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன் சார். இங்க பாருங்க, சுஷாந்தோட மர்டர் அன்னைக்கு அவங்களுடைய கால் லொகேஷன் மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. சில பேர் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட பார்த்திருக்காங்க. பாட்டி, 14ஆம் தேதி நீங்க எங்கேயாவது வெளியே போனீங்களா? 14ஆம் தேதியா? அன்னைக்கு வெளியே போனேன் சார், கோரேகாவுக்கு. எதுக்காக? ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ல செக்அப் பண்ணிக்க போனேன். ஏன் கேக்குறீங்க சார்? இல்ல, ஒன்றும் இல்லை. அந்த மெடிக்கல் கேம்போட ஸ்லிப் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஸ்லிப்பு இல்ல சார். இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. 14ஆம் தேதி அன்னைக்கு கோரேகான்ல ஏதாவது மெடிக்கல் கேம்ப் நடந்ததான்னு பாருங்க. சார் சார் நான் கோரிகாவில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன் சார். எங்கேயும் எந்த மெடிக்கல் கேம்பும் நடக்கல சார். அப்படின்னா ராம்லாலோட அம்மா நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் போய் தான் சொன்னேன். சரி, இப்போவாது உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் கூப்பிட்டதுனால தான் அந்த இடத்துக்கு சுஷாந்த் வந்து சேர்ந்தான் சார். என்ன விஷயம் பாட்டி? என்ன உதவி வேணும்? என்னையும் இங்கே வர சொல்லியிருந்தீங்க. வந்துட்டியாப்பா? இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. சொல்லுங்க பாட்டி, யாருக்கு உதவி பண்ணணும்? எனக்கு தான் உதவி பண்ணணும். மத்தவங்களுக்காக தொட்டி காட்டாதன்னு உனக்கு நான் எத்தனை முறை தான் எடுத்து சொல்றது? என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அடுத்தவங்க தொட்ட தண்ணியை நாம எப்படி தொடறது? இதனால எல்லாரும் சமங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுல நீங்க என்ன கலந்து கொடுத்தீங்க? விஷம். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட்டா வருங்காலத்துல எல்லாம் தலைகீழ் ஆயிடும். தர்மத்தை விட சிறந்தது வேற எதுவும் கிடையாது. நான் ஜாதி மத பேதத்தை எல்லாம் அதிகமா மதிக்கிறவ. கீழ் ஜாதிக்காரன் தொட்ட தண்ணிய கூட குடிக்க மாட்டேன். ஆனா ஊருக்குள்ள இந்த சுஷாந்த் எல்லாத்தையும் தலைகீழாக்கிட்டான். அதனால அவனை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. செத்து மேல போனா என் புருஷனுக்கு என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ரகு அப்புறம் ராம்லால், அவங்கள எதுக்காக கொன்னீங்க? நான் ஏன் அவங்கள கொல்லணும்? உண்மையை சொல்லுங்க, அவங்கள எதுக்காக கொன்னீங்க? நான் உண்மையை தான் சார் சொல்றேன், அவங்கள நான் கொல்லல. சார் அந்த லேடி மேல எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ஒண்ணு எதையும் மறைக்கிறாங்க, இல்லை யாரையாவது காப்பாத்துறாங்க. இதுக்கு மேல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. பட் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க வீட்டை சர்ச் பண்ணுங்க. சார் சார் என்ன வேணும்? ஹுசைன், சார் அந்த பக்கம் என்ன போங்க. வேணும்னு சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள், சார் நீங்க எங்க மேல போறீங்க? போங்க. எங்க வீட்ல எதுக்காக இப்படி தேடிட்டு இருக்கீங்க?
இந்த புடவை உன்னோட கபோர்ட்ல தான் கிடைச்சது. உன்னோடது தானே? இப்போ நீயே உண்மையை சொல்றியா இல்ல இந்த புடவைல இருக்கிற ரத்தக்கரையை ரகு ராம்லால் ரத்தத்தோட மேட்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கவா? என்னை பத்தி என்ன நினைக்கிற? சுஷாந்தை வச்சு என்ன மிரட்டினா உன் பின்னாடி வரமாட்டான்னு நினைச்சிட்டியா? உன் மேல பைத்தியமா சுத்திட்டு இருக்கேன். அந்த கிழவனை புடிச்சிட்டு உன் வயசை வீணாக்கிட்டு இருக்க. நீ என் பேச்சு கேட்க மாட்டியா? நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவனை ஏன் கையாலே கொல்லணும்னு. எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து பயந்து வாழ்றது? அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னா என்கிட்ட ஃபோன்ல பேலன்ஸ் இல்லை. அதனாலதான் சுஷாந்தோட நம்பர்ல இருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு அவனை வரணும்னு சொன்னேன். அதோட அவன் ரொம்ப சந்தோஷமா வந்தான். என் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு அவன் வந்தான். இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அப்புறம் ராம்லால் உன்னோட புருஷன், அவரை எதுக்கு கொன்ன? தினம் தினம் அடிச்சு சித்திரவதை பண்ணாரு. வேலைக்காரியை விட ரொம்ப கேவலமா என்ன அந்த ஆள் நடத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படி சந்தேகப்பட்டான்னு தெரியுமா? என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. 19 வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கே வயசாயிட்ட மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாவது தூரமா ஓடி போயிடலான்னு இருந்தேன். அதனாலதான் அன்னைக்கு கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன். திரும்பவும் அந்த ஆள் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? எப்படி வளர்ப்பேன்? அங்க இருந்தா குறைஞ்சபட்ச சாப்பாடாவது கிடைக்குது இல்ல? நம்ம குடும்பத்துக்கு உன் புருஷன் என்ன செஞ்சாருங்கிறத மறந்துட்டியா? என் அப்பா அம்மாவுக்கு 7,30,000 ரூபாய் அவரு கொடுத்திருந்தாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போ 2 வருஷத்துக்கு 730 நாள் வரும். அந்த 730 நாள்ல அவர் எங்களுக்கு கொடுத்த 7,30,000 ரூபாய்க்கான கடனை நான் அடைச்சிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல பொறுத்துக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முனி, நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத. நான் ராம்லால் பின்னாடியே போனேன். நான் வேணும்னே அந்த ஆட்டோக்காரனை சத்தமா கூப்பிட்டேன். ஆட்டோ, ஆட்டோ. ஏய் முன்னி, ஏய் நில்லு, ஏய் நில்லுன்னு சொல்றல, எங்க ஓடுற? முன்னி, முன்னி, எங்க போற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பத்தி தெரியும்ல. இதனால உனக்கு என்ன கிடைச்சது? நீ ராம்லால் கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்போ உன் வாழ்க்கையோட பெரும்பகுதியை நீ இந்த சிறைச்சாலைக்குள்ள தான் கழிக்கணும். முன்னி தன்னை விட 35 வயசு பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நிம்மதியா அமைச்சுக்கல. அவளுக்குள்ள ஒரு கோவம் இருந்திருக்கு. அதை அவ வெளியே காட்டிக்கவே இல்லை. புருஷன் முன்னாடியும் குடும்பத்து ஆளுங்க முன்னாடியும் தலை குனிஞ்சே தான் இருந்திருக்கா. கோபங்கிறது உள்ளே இருந்தா பயங்கரமான ரூபத்துல அது கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். முன்னிக்கும் அதுதான் நடந்தது. எந்த ஒரு விஷயத்திலையும் நாம கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரியான முடிவு எடுக்கணும். ஒருவேளை அதுவும் நமக்கு சரிப்பட்டு வரலன்னா சட்டத்தோட வழியில போய் அந்த பிரச்சனைகளை சரி பண்ண பார்க்கணும். நான் உங்களோட அனுப் சோனி இதோட விடைபெறேன். திரும்ப இன்னொரு ஷாக்கிங் நியூஸோட உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேஃபா இருங்க. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.